ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸில் போடுற குஞ்சத்தை எப்போதும் ஒரே மாதிரியே இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமா? வாங்க எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு 5க்கு 5ன்னு சதுரமாக கிளாத் எடுத்துக்கோங்க. 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சுன்னு எடுத்துக்கோங்க. அதை இப்படி செவ்வகமாக ஆக்கிக்கோங்க. அதை நேராக மடிச்சிங்கன்னா இப்படி நீளமான செவ்வகம் கிடைக்கும். அதில் அந்த சிலும்பல் இருக்குல்ல, அந்த டேனால சிலும்பல், அந்த ரெண்டையும் ஒன்றாக்குங்க. இந்த மாதிரி முக்கோணமாக நீங்கள் மடிச்சுக்கோங்க. அதையும் இன்னொரு குட்டி முக்கோணமாக நான் காமிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு பாதி இதில் நடந்தது தான். இனி அதே மாதிரி அந்த பக்கமும் முதல் முக்கோணமாக மடித்து இன்னொரு குட்டி முக்கோணத்தையும் நீங்கள் மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இதில் சிலும்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஒரு 1/4 இன்ச் பக்கத்தில் நீங்கள் அதில் ஒரு அடி அடித்து விட்டுருங்க. ஒரு நாட்டுக்கு இதே மாதிரி 2 பீஸ் தேவை. அதாவது 5க்கு 5ல் 2 பீஸ் ஒரு நாட்டுக்கு தேவை. ஒரு பீஸை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு பீஸை எடுத்து இதே ஸ்டெப்பில் நீங்கள் நீள செவ்வகமாக மடித்து அதை இன்னொரு முக்கோணமாக மடித்து இன்னொரு குட்டி முக்கோணமாக மடித்து 2 சைட்லேயுமே இதே மாதிரி பண்ணி அதே ஷேப்பை கொண்டு வந்து அதுலேயும் சேம் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு 2 பீஸ் கிடச்சிருக்கு. இந்த 2 பீஸையும் சேர்த்து ஒரு நாட்டில் இணைக்க போகிறோம். ஒரு நாட்டு எடுத்துக்கோங்க. டிசைன் இருக்குது இல்லையா, அந்த ரெண்டும் ஒட்டுன மாதிரி ஒரு பீஸை கீழே வச்சு டிசைன் மேலே இருக்கிற மாதிரி வச்சு நடுவில் நாட்டை வச்சு இன்னொரு பீஸையும் நீங்கள் அதுக்கு மேலே எடுத்து வச்சுருங்க. வச்சு ஏற்கனவே நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கல்ல, அது மேலேயே நீங்கள் 2ஐயும் சேர்த்து வச்சு 3ஐயும் 2 பீஸு ஒரு நாட் 3ஐயும் சேர்த்து வச்சு டிசைன் போட்டுருங்க. ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இப்படி தான் அதை ஸ்டிச் பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் கிடைக்கும். ஆனால் இதை அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பில் வராது. ஒரு மாதிரி நீளமாக விரிஞ்சிட்டே இருக்கும். அந்த நுனி இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஹெம்மிங் பண்ணுற நூலை ஊசி எடுத்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே இந்த மாதிரி டிசைனுக்காக நல்லா அழகாக நீங்கள் பீட்ஸ் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.